டாக்டர் எங்கம்மா? டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா. ரொம்ப அவசரமா? என்னையா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? இந்த பொண்ணு ஆத்துல வந்து சாக பார்த்ததுங்க. நாங்க தான் காப்பாத்தி கரை சேர்த்தோம். இந்த பொண்ணுக்கு இன்னும் மயக்கம் தெரியலீங்க. ஐயா தான் காப்பாத்துனுங்க. அங்க படுக்க வைங்க. என்னமா நடந்தது? ஏன் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவுக்கு வந்த? கொஞ்ச நாளைக்கு முன்ன எவனோ ஒரு அயோக்கிய இந்த பொண்ணை கெடுத்துட்டான்னு ஊர்ல பேசிக்கிட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம தான் இது சாக துணிஞ்சிருக்கு. நல்ல வேலை விடிய காலையில கூவுற கோழி நடுராத்திரில கூவி எங்களை எழுப்பலன்னா இந்த பொண்ணை நாங்க காப்பாத்திருக்கவே முடியாதுங்க. அப்படியா? அவன் யாருன்னு சொல்லுமா. உன் வாழ்க்கையை கெடுத்த அந்த பாவி யாருன்னு சொல்லுமா. சொல்லு. சொல்லுமா. அவன் யாரா இருந்தாலும் உன்னை சட்டப்படி ஏத்துக்க வைக்கிறேன். உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறேன். சொல்லுமா. ஜட்ஜம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லுமா. அம்மா மனசு வச்சாங்கன்னா அந்த அயோக்கியன் அவன் காலில் வந்து விழ வைப்பாங்க. சொல்லுமா. அந்த அயோக்கியம் பேரை உச்சரிக்க கூட நான் வெட்கப்படுறேன். அவனை காட்டி கொடுத்து வலுக்கட்டாயமா கல்யாணம் செஞ்சுக்க நான் விரும்பல. சகலத்துக்கும் சாட்சியான அந்த சமயபுரத்தா கோயில் வாசல்ல 10 வயசுல இருந்து பூவித்து நான் பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே அவ சக்தி உள்ளவனா, சத்தியத்துக்கு சாட்சியா இருப்பானா? என்ன கெடுத்த அந்த அயோக்கிய அவன் வாயாலே உண்மையை ஊருக்கு தெரிய வைக்கட்டும். அவன் தானே தெரிஞ்சு வந்து மனசார என்னை ஏத்துக்க வைக்கட்டும். அது வரைக்கும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். எங்கப்பா? எங்க இருக்கு? வாங்க சார் காட்டுறேன். சார் அத பாத்தீங்களா சார்? சார் இவன் பெரிய அயோக்கியன் சார். இப்படி ஒரு பயங்கரமானவனை யார் கொண்டு இருக்க முடியும்? இந்த ஊர் மிராஸ் மணிவேலுக்கு இவருக்கு அடிக்கடி தகராறு நடக்கு சார். ஒரு தடவை பெரிய அடிதடியே நடந்துச்சு. அப்போ உன்னை வெட்டி என் தோட்டத்திலே புதைச்சிருன்னு சொன்னார் சார். அப்படியா? ஆமா சார், இது கூட மிராஸ் மணிவேல் தோட்டம் தான் சார். ஓஹோ. எனவே முன்விரோதம் காரணமாக மிராசு மணிவேலு தான் ஐயனாரை கொலை செய்திருக்கிறார் என்பது சந்தர்ப்ப சாட்சிகளில் இருந்து சந்தேகம் வர நிரூபணமாகிறது. கணம் நீதிபதி அவர்கள் வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் மணிவேலு, உங்க சார்பில் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒரு நீதிமன்றங்கிறது கோயிலுக்கு சமம், நீதிபதிங்கிறது தெய்வத்துக்கு சமம். இந்த தெய்வத்துக்கு முன்னாடி நான் குற்றவாளியா தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கலீங்க. எனக்கும் ஐயனாருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது உண்மை, கைகலப்பு ஏற்பட்டது உண்மை. ஆனா சத்தியமா நான் அவனை கொலை செய்யலீங்க. இதை தவிர சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. சாட்சியங்களை விசாரிக்கலாம். டாக்டர் கிரீதரன், டாக்டர் கிரீதரன், டாக்டர் கிரீதரன். கொலை செய்யப்பட்ட ஐயனார் பணத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் நீங்க தானே? ஆமா. டாக்டர், ஐயனார் எப்படி கொலை செய்யப்பட்டார்னு உங்களால சொல்ல முடியுமா? மிக நீளமான கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார். வேறு ஏதேனும் காயங்களோ எலும்பு முறிவுகளோ அவன் உடலில் காணப்பட்டதா? இல்ல. திடீர் தாக்குதல தான் ஐயனார் கொலை செய்யப்பட்டிருக்கணும். அப்படின்னா இது திட்டமிட்ட கொலையாத்தான் இருக்கணும், இல்லையா? இருக்கலாம். டாக்டர், கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள மணிவேலுக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே பழக்கம் உண்டா? சின்ன வயசுல இருந்தே மணிவேலு எனக்கு நல்லா தெரியும். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு நான் ஒரு புகழ்பெற்ற டாக்டரா இருக்கேன்னா அதுக்கு காரணமே மணிவேலோட அப்பா தான். சுருக்கமா சொல்ல போனா மணிவேலு ஒரு நல்ல நண்பர் மட்டும் இல்ல, பாசமுள்ள சகோதரர். மணிவேலு தான் கொலை செய்தார்னு போலீஸ் தரப்புல நம்பப்படுது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
சூரியன் மேற்கதான் உதிச்சுதுன்னு சொன்னா சொன்னவங்களைத்தான் சந்தேகப்பட முடியுமே தவிர சூரியனை சந்தேகப்பட முடியுமா? அப்படின்னா மணிவேலுவை நீங்க நிரபராதின்னு சொல்றீங்க. அவனை குற்றவாளின்னு சொன்னா சத்தியமே செத்து போச்சுன்னு அர்த்தம். நீங்க போலாம். தேங்க்யூ. இன்னும் விசாரிக்க வேண்டிய சாட்சியங்கள் யாராவது இருக்கிறார்களா? நான் இருக்கிறேன். தர்மம். அந்த நீதியை ஆளக்கூடிய நீ என் முன் நிற்பது தர்மம் அல்ல. உட்கார். தாயே, தயவு செஞ்சு எங்களை மன்னிக்கணும். நாங்க வணங்குற திரிபுர சுந்தரியா அன்னை பராசக்தியாவே இருந்தாலும் கோர்ட்டுன்னு வந்துட்டா முறைப்படி விசாரிக்க கடமைப்பட்டிருக்கோம். Yes, proceed. அனைத்திற்கும் மூலமான ஆதிசக்தியின் மீது ஆணையாக நான் சொல்வது அத்தனையும் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. உன் பெயர்? மாரியம்மன். ஊர்? சமயபுரம். நீ நீதிமன்றத்திற்கு வந்திருக்கும் காரணம்? சத்தியத்தின் சார்பாக சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். நீ சொல்ல வந்த உண்மையை தாராளமாக சொல்லலாம். அனைத்து சாட்சியங்களும் இந்த மணிவேலுவை ஒரு நிரபராதி என்று சொன்னார்கள். ஆனால் இந்த அன்னை சொல்கிறேன், இவன் ஒரு குற்றவாளி. இவன் குற்றவாளிதான். இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். சகலத்துக்கும் சாட்சியான சமயபுரத்து மகமாயை சொல்கிறேன், இவனை நீ தண்டித்தே தீர வேண்டும். இது என் கட்டளை. இது என் கட்டளை. மகமாயி, இவ்வளவு கனவா? அம்மா பராசக்தி, இது என்ன சோதனை? ஊரே அவனை நிரபராதின்னு சொல்லும் போது நீ மட்டும் அவனை குற்றவாளின்னு சொல்றியே. ஊரறிய சொல்லப்பட்ட அந்த சாட்சியத்தை நம்புறதா இல்ல உன் சாட்சியை நம்புறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.